ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சட்னி வகை தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லா கீரை வகைகள் யூஸ் பண்ணி பருப்பு, கூட்டு, பொரியல்னு செஞ்சுருப்போம். நம்ம இன்றைக்கி மணத்தக்காளி கீரை யூஸ் பண்ணி சட்னி செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். நம்ம மணத்தக்காளி யூஸ்ஃபுல்லாக செஞ்சிங்க அப்படின்னா கசப்படிக்கும்னு யாருமே சாப்பிட மாட்டாங்க, குழந்தைங்க எல்லோரும். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி சட்னி பண்ணி கொடுத்தீங்கன்னா எந்த விதமான கசப்பு துளி கூட இருக்காது. அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. எப்போ செஞ்சு கொடுப்பீங்கன்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு இதுக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் நம்மளுடைய கீரைக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. நான் ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ஸ்மால் ஆனியன்ஸ் கட் பண்ணி போட்டிருக்கேன். கூடவே 2-3 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 3-4 மிளகாய் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் ஆஃப் ஜீரகம், அப்புறமா கொஞ்சம் பொட்டுக்கடலை ஆட் பண்ணியிருக்கோம். கூட ஆட் பண்ணிட்டதுக்கப்புறமா நல்லா இதெல்லாமே ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிப்போம். ஸோ இந்த சட்னிக்கு கொஞ்சம் புளிப்பு இருந்தால் நல்லாயிருக்குன்றதுனால ஒரு சின்னதாக எடுத்து போட்டிருக்கேன். நெல்லிக்காய் சைஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக கோகோனட் ஒரு அரை மூடி ஆட் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஃபைனலாக உப்பு ஆட் பண்ணுங்கள். முதல்லையே உப்பு ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஆனியன் அந்த உப்பு பூரா உறிஞ்சிடும். ஸோ ரொம்ப உப்பு அதிகமாகிடும். அதனால் இந்த ஸ்டேஜில் வதக்கி எடுத்துப்போம். நம்ம வதக்கி எடுத்தது எல்லாமே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு நம்ம மணத்தக்காளி கீரையை நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துருக்கேன். அதையும் நம்ம இப்போ கடாயில் போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்குனீங்க அப்படின்னா நல்லா அது சுண்டி வதங்கி வரும். ஓரளவுக்கு வதக்கிக்கோங்க. ஏன் அப்படின்னா பச்சை வாசனை அடிக்கும். வதக்காமல் நம்ம அரைச்சிட்டோம் அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ போட்ட கீரை எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா இது எல்லாமே நம்ம போட்டு அரைச்சிட வேண்டியது தான். ஸோ நம்மளுடைய சட்னி ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிடுச்சு. ஆனால் இதில் துளி கூட கசப்பு இருக்காதுங்க. இந்த சட்னி இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரியான இன்னும் பல ரெசிபீஸ்க்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காத்துருங்க. டாட்டா, பாய் பாய்.